ரீசெண்டாக நிறைய பேர் இப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. உண்மைதாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஜென்யூனா குழந்தை பிறந்தோன்னே நீங்கள் எதை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள். நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்ததாகட்டும், இல்லை ஏதாவது பண்ணணும்னு நினச்சதாகட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயத்த என்னை பற்றி நிறைய எல்லாருக்கும் தெரியும். நான் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவேன். தமிழ்நாடு ஃபுல்லாக ஸ்கூட்டி ட்ரிப்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் ஆஃப்டர் பேபி ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நான் ட்ராவல்லாம் நிறைய பண்ண முடியல. அது ஏன் சூரிய வெளிச்சமே ஒரு 2-3 நாளில் பார்க்காமலாம் கூட இப்போ நான் இருந்திருக்கேன். ஸ்டார்டிங் பேபி பிறந்தோடனே ரொம்ப கஷ்டமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களே எல்லாமே கற்றுக்கிட்டோம். இப்போ ஆக்சுவலி அது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. நிறைய பேர் அதுக்குமே நான் பாராட்டி இருந்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இப்போ வந்து எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ எனக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நான் பண்ணுறேன். ஸோ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா வெண்பா இப்போ தூங்கி எழுந்துக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 hour வந்து ரொம்ப ஹாப்பியான மூடில் இருப்பாள். ஸோ அப்போ எங்களுக்கு எங்கே போகணுமோ அங்கே டக்குன்னு கிளம்பி போயிடுவோம். சாப்பாடெலாம் ரெடி பண்ணிவிட்டு ஸோ ஏதாவது நாங்கள் சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன், கூடியே அவளை உட்கார வச்சு சாப்பிட வைப்போம். டிஸ்ட்ராக்ட் ஃபீடிங் இல்லாமல் வேற ஒரு என்விரான்மெண்ட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிடும்போது அவளும் சாப்பிட்றோம். நீங்களும் சரியாக சாப்பிட்லன்னா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பாருங்கள். வரேட்டா.